டு அவாய்ட் ரேண்டம் செலெக்ஷன். ரேண்டம் செலெக்ஷன் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சிலவங்க சொல்றாங்க பிஆ போடுங்க, தெரியாத கொஸ்டின் சிஆ போடுங்க. அது நம்ம ஒரு கொஸ்டின் ஆப்ஷன் போடுறோம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். படிச்ச கொஸ்டின் அப்படியே ரீசனோட போட்டுருவோம், படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். படிக்காத கொஸ்டின் நமக்கு வரும்போது அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இப்போ வந்து அன்னோன் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, அன்னோன் கொஸ்டின் முடிவு பண்ணிட்டோம், தெரியாத கொஸ்டினை நம்ம ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி போடுறோமே தவிர எக்காரணத்தை கொண்டும் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. நம்ம கொஸ்டினை வாசிக்க வேண்டாம், நம்ம கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஏன்னா ஒரிஜினல் ஆன்சரை சுருக்க முடியாது. ஒரிஜினல் ஆன்சரை லென்த்தியாக தான் வச்சிருப்பாங்க, மிச்ச ஆன்சரை சுருக்கி வச்சிருப்பாங்க. அப்போ லென்த்தியஸ்டாக இருக்கிறத தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. இதுலையும் பாருங்க, தந்தை பெரியாரை பற்றி கேட்காங்க, அதே தான். கொஸ்டினே நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்சர் மட்டும் பாருங்க, மற்றெல்லாம் ஒரு லைன் தான் இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கு. ஏன்னா ஒரிஜினல் ஆன்சரை சுருக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். லென்த்தியஸ்ட்ல டபுள். இப்போ வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷன்ல இதான் வந்து லென்த்தியஸ்ட். அதில் பாருங்க டபுள், கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர்னு இருக்கு. அப்போ 2 ஊர் 2 இடம் வரும்போது அதை சுருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போடலாம்.